சீனாவில் மனிதனுக்கும் ரோபோக்களுக்குமான தோழமையை அதிகரிக்க புதிய வகை ரோபோக்களை அறிமுகம் செய்துள்ளனர். வியக்க வைக்கும் இதன் செயல்பாடுகளை பற்றி விரிவாக பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீ டைம். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியுடைய அட்வான்ஸ்மெண்ட்டை பார்க்க போகிறோம். சைனா இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க, தனிமை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு கல்யாண காட்சிலாம் வேணாம், யாருமே தேவையில்லை, நாங்கள் தனியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் பாப்புலேஷன் இப்போ தனியாக இருக்கிறத விரும்புகிறாங்களாம். அதனால இப்போ அவங்களுக்கு ஒரு மனித துணை அப்படின்றது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்களை எப்படி அந்த தனிமையிலேருந்து காப்பாற்றுறது அப்படின்னு யோசிச்ச யூபிடெக் அப்படின்ற ஒரு ரொபாட்டிக்ஸ் நிறுவனம் இப்போ ஒரு வினோதமான ஐடியாவோட முன் வந்துருக்கிறாங்க. என்னென்னா ஹியூமனாய்டு ரோபோட்ஸ், மனிதர் போலவே செயல்படக்கூடிய, மனிதர் போலவே உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய, அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக இருக்காது, பட் ட்ரை பண்ணோம். அந்த ரோபோட்ஸ் அப்படி ட்ரை பண்ணோம். மனுஷன மாதிரியே இருக்கும். சிலிக்கான் ஸ்கின்லாம் போட்டு பயங்கரமாக அவனை பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரியே செஞ்சுக்கிறாங்க. அந்த ரோபோட் பேர் U1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் லைட், ப்ரோ, அப்புறம் மேக்ஸ் அப்படின்ற மாதிரி வெர்ஷன் 3 வெர்ஷன் இருக்குது போல். அதில் என்னென்னா, அந்த லைட்டுன்றது இடுப்பு வரைக்கும் இருக்குமா. ஏதாவது மேஜை மேலே அந்த ரோபோட்டை வச்சிக்கலாம், பேசிக்கலாம், அதுக்கிட்ட கருத்துக்களை நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு மட்டும் அது ஒரு ஃப்ரெண்ட்லி கம்பேனியன் மாதிரி அது இருக்கும். நம்ம பேசுறதெல்லாம் கேட்கும், நமக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணணும். அந்த மாதிரி அது மற்றபடி வேறு எதுவும் பண்ணாது. அப்படியே அடுத்த கட்டம் U1 ப்ரோ அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூடவே நடக்கும், நடவடியாக இருக்கும், முழு உருவம் இருக்கும், காலு கையெல்லாம் இருக்கும். இது இந்த மேஜரில் வைக்கிற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி இல்லாமல் அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல். அதுக்கப்புறம் மேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, U1 மேக்ஸா, அந்த மாதிரி 3 வெர்ஷன், அதான் டாப் எண்ட் மாடலு. இந்த டாப் எண்ட் மாடலில் ஆடும் பாடும் என்ன வேணால் பண்ணும். இதில் ரேட் டிஃப்ரென்ஸ் வேறு நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ரேட் டிஃப்ரென்ஸாக இருக்குது. இதில் அந்த சாதாரண பேஸ் வேரியன்ட் இருக்குல்ல, அது 18 லட்சம் கிட்ட, 17 லட்சம் கிட்ட வரும். 16,82,000 நம்ம ஊர் காசுக்கே ஒரு 17 லட்சம் கொடுத்தா அந்த பேஸ் மாடல் ரோபோட் வாங்கலாம். அதுவே நீங்கள் இதுக்கு போனீங்கன்னா, அடுத்த ப்ரோ மாடலுக்கு போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் 24 லட்சம் கிட்ட, 23 சில்லரை அந்த மாதிரி செலவு பண்ணால் அந்த அடுத்த மிட் வேரியண்ட் எடுக்க முடியும். டாப் எண்ட் எடுக்கணும் அப்படின்னா தான் இங்கே தான் பெரிய ரேட் சேஞ்சே இருக்குது. மேல் ஹியூமனாய்டு ரோபோட் வாங்குறீங்க, ஆன் ரோபோட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 1,39,00,000 சில்லரை செலவு பண்ணணும். பெண் ஹியூமனாய்டு ரோபோட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 1,23,00,000 சில்லரை செலவு பண்ணணும். இதில் என்னடா இவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அதில் இருக்க அட்வான்ஸ்மெண்ட் அப்படி இருக்கும். அதில் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கும்போது அதில் அப்படியே அசலாக ஒரு மனிதனை போலவே அது பிஹேவ் பண்ணுறதுனால பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இது லான்ச் பண்ணுற ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு. அதில் என்னென்னா, அந்த பெரிய ட்ரெஸ்ஸெலாம் இல்லை, சிலிகான் ஸ்கின்லாம் கிடையாது, ஒரு கிளாத்தில் தச்ச ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ரோபோட்டை நடக்க விடுறாங்க ரேம்பில். அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது மனுஷன் மாதிரி இருக்குது, மனுஷனுக்கு ட்ரெஸ் போட்டு நடக்க விடுற மாதிரி இருக்குது அப்படின்ற சந்தேகம் வர்றதுனால அந்த டிசைன் பண்ணவங்க இருந்தாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, காலுக்கு கீழே, முட்டிக்கு கீழே இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸை வெட்டிட்டு அதோட மெட்டல் லெக்கு தெரிகிற மாதிரி வச்சு, இது ரோபோட் தான், நீங்கள் நடக்கிறத பார்க்கும்போது மனுஷன் மாதிரியே இருக்கிறதுனால இது மனுஷன் நினச்சிட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்துறதுக்காக இந்த இடத்துல இருக்க, இந்த பாகத்தில் இருக்க ட்ரெஸ்ஸை மொத்தமாக கட் பண்ணி எடுத்தாங்க. இது ஃபஸ்ட்டு ஷோகேஸ் பண்ணும்போது நடந்த பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவங்க ரேம்ப் வாக்குன்னு சொல்லிட்டு வரிசையாக அவங்க ரோபோட்ஸை வரிசைப்படுத்தி இப்படி நடக்க வைக்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. சில இடத்துல இது ரோபோட்டா மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உற்று கவனிச்சா கூட சில நேரத்தில் டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது. அதுபோக டச் அண்ட் ஃபீல் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம இப்போ தொட்டோம்னா நம்மளை யாராவது ஒரு 3வது நபர் எதிரில் இருக்கவங்க டக்குன்னு தொடுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம், அப்படின்னுவோம், இல்லை மூஞ்சி சிரிக்கிறது, இல்லை திரும்பவும் பார்ப்போம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். அந்த ரியாக்ஷன் வரையும் இந்த ஹியூமனாய்டு ரோபோட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சேஃபானது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது படத்தை எல்லாம் நம்ம பார்த்துருவோம். நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸில் நீங்கள் நிறைய பார்த்தது இந்த கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு உதவியாளராக ஒரு ரோபோட்டை வாங்குவாங்க, அதுக்கப்புறம் அது ஹேவியர் ஆயிரும், அது ஒரு மாதிரி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிரும்.
அதுக்கப்புறம் பார்த்தா அது கண்ணாபின்னா நடிக்கும், உலகத்தையே அழிச்சிருன்ற மாதிரிலாம் ஒரு கதையெல்லாம் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். எக்ஸாக்டாக இந்த டெக்னாலஜியை லான்ச் பண்ணி இந்த ஸ்டோரியெல்லாம் நம்ம படித்து பார்க்கும்போது எனக்கு வந்து நடிகர் வில் ஸ்மித் நடித்த ஐரோபாட் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஐரோபாட்டில் இதே கான்செப்ட் தான். மனுஷன் தனியாக இருக்கான், அவனுக்கு உதவிக்கு ஒரு ரோபோட் வேணும், அப்புறம் அந்த ரோபோட் வந்து ஊரையே ஆட்கொள்றதுக்கு முயற்சி பண்ணால் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சூழ்ச்சி என்ன அப்படின்றது மாதிரிலாம் இருக்கும். இந்த கதையெல்லாம் பார்த்துட்டு இந்த ரோபோட்டெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அச்சுறுத்தலாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணி இப்போ தான் ஒரு நாள் 2 நாள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் லான்ச் பண்ணி, அதுக்குள்ளே 13,361 புக்கிங்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ அதோட ஜாஸ்தியாக இருக்கும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 கிட்ட போயிருக்கும் இப்போவே. அந்த மாதிரி புக்கிங்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபில்லிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ஊர்லேயே நிறைய பேர் வந்து இதை வாங்குறதுக்கு முற்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இது வாங்குறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் எப்படி இருக்க போகுது, நம்ம ஊரில் இந்த ஹியூமனாய்டு ரோபோட்ஸை இம்போர்ட் பண்ணுறது அதற்கான சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா இது வந்து புதுசு, ரொம்ப புதுசாக இருக்குது. புதுசு இன்னொன்று அதுக்கு பின்னாடி இருக்க நல்லது கெட்டது அதெல்லாம் நமக்கு தெரில. இன்னும் நல்லா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் கூடிய விரைவில் நமக்கு மத்தியில் ரோபோட்ஸ் நடமாடுறத பார்க்க முடியும். வீட்டில் ஒரு பொம்மை வச்சு விளாட்றது பற்றினா பொம்மையவே கூட்டினே எங்கே போனால் போகிறது அப்படின்ற மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன் எதிர்காலத்தில். ஸோ இதுக்குள்ளே வந்து அவ்வளோ ஹிடன் டெக்னாலஜிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, பேசுகிறது, யாரோட வாய்ஸ்லையாவது நீங்கள் பேசணும், யார் வடிவத்தில் வேணாலும் இந்த ரோபோட்டை டிசைன் பண்ணி வாங்கிக்க முடியும். அது போக என்ன வாய்ஸில் அது பேசணுன்றதை நீங்கள் டிசைன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்துருக்குறாங்க. இதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத முழுசாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஹியூமன் ரோபோட் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதான் ட்ரெண்டிங்கான டாப்பிக்கு. ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் படித்து பார்க்க முடியும். ஏன்னா பல விஷயம் இருக்குது உள்ள, அதை பற்றி பேசிட்டே போகலாம். இருந்தாலும் இந்த மாதிரி டெக்னாலஜி ஒன்று இப்போதைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். ஊருக்குள்ளே நடக்கிறதெல்லாம் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு கொண்டு வந்து காதுக்குள்ளே போட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தோம். பார்த்துக்குங்க, ஊருக்குள்ளே என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கோடியே 31 லட்சம் மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in. அதி முக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தை டிவியுடன்.